ஹாய் ஆல் ஆஃப் வெல்கம் மை சேனல். எல்லாருக்கும் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு கதை சொல்லலான்னு இருக்கேன். புராண கதைகள்லேருந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எனக்கு மகாபாரதத்திலிருந்து கதை சொல்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வரிசையில் மகாபாரதத்திலிருந்து கிருஷ்ணர் என்ன சொன்னார் அப்படிங்கிறதுக்கான ஒரு தேடல் தான் இந்த பதிவு. பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக கேளுங்க. தெய்வமே என்றாலும் செய்த தவறுக்கு தண்டனை உண்டு. கேட்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்குல்ல? தெய்வமே இருந்தாலும் தண்டனை இருக்கும்போது மனிதர்களாகிய நாம் தவறு செய்யாமல் இருக்கணும்ல, அதுக்காக தான் இது. நாம் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லை, பிறகு நமக்கு ஏன் இத்தனை கஷ்டங்கள் ஆண்டவன் தருகிறான்? இந்த கேள்வி மனித மனத்தில் எழாத நாளே இல்லை. தன்னை நிராயுதபாணியாக நினைத்து கொள்வது மனித இயல்பு. ஆனால் நியாயத்தின் அளவுகோல் மனிதனுக்கு அல்ல. இறைவன் செய்த தவறை கணக்கில் எடுத்துக்கொண்டு அதற்கான பலனை தவறாமல் வழங்குபவன் அவன். இதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இந்த மகாபாரதம் தான். இந்த மகாபாரதத்தில் தெய்வத்துக்கும் தண்டனை உண்டுன்னு சொல்கிறாங்க. அது எப்போ அப்படின்னா, கிருஷ்ணரே ஒத்துக்கிறாரு, எனக்கும் அந்த தண்டனை உண்டு, நானும் சில தவறுகள் மகாபாரதத்தில் செஞ்சுருக்கேன், அதுக்கான தண்டனையை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தா, குருட்சேத்திர போர் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு யுத்தமெல்லாம் முடிஞ்சிருச்சு. அநீதியில் ஆட்சி வீழ்ந்தது. தருமன் ஹஸ்தினாபுரத்தின் அரசனாக முடிசூட்டி கொண்டான். ஆனால் யுத்தம் முடிந்தாலும் சிலரின் உள்ளங்களில் புயல் அடங்கவில்லை. அவர்களில் ஒருவன்தான் அஸ்வத்தாமன். பாண்டவர்களின் வம்சமே அழித்துவிட வேண்டும் என்ற பிரம்மாஸ்திரம் ஏவிய அவன் அதற்கு பிறகு மன நிம்மதியின்றி உலகெங்கும் அலைந்தான். அவன் மனதில் ஒரே ஒரு கேள்வி மட்டும் நெருப்பாய் எரிந்து கொண்டே இருந்தது. என் தந்தை சத்தியத்தை உயிராக கொண்டவர். செஞ்சோற்று கடன் தீர்ப்பதற்காகவே துரியோதனனுக்கு பக்கமாக நின்றார். ஆனால் அவரை மகன் இறந்தான் என்ற பொய்யால் பாண்டவர்கள் அநியாயமாக கொன்றுவிட்டனர். என் தந்தை செய்த தவறு என்ன? கிருஷ்ணனிடம் எழுந்த கேள்வி. ஒரு நாள் அவன் நேராக சென்று ஸ்ரீகிருஷ்ணர் இருப்பிடத்திற்கே சென்று கோபமும் துயரமும் கலந்த குரலில் அஸ்வத்தாமன் கேட்டான், இந்த அநியாயத்திற்கு காரணம் நீதானே? என் தந்தை செய்த பாவம் என்ன? கிருஷ்ணர் மென்மையாக சிரித்தார். செய்த பாவத்திற்கு யாராக இருந்தாலும் தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும். அப்படி என்ன பாவம்? அப்போது கிருஷ்ணர் சொன்னார், உன் தந்தை துரியோதனன் அனைத்து சாஸ்திரங்களையும் கற்றவர், ஆனால் வறுமையில் வாடியவர். பீஷ்மரின் ஏற்பாட்டால் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் குருவான பின்புதான் அவருடைய வாழ்க்கையில் பலம் வந்தது. அர்ஜுனன் உள்ளிட்ட அரசகுமாரர்களுக்கு வில்வித்தை உச்சத்தை கற்றுக் கொடுத்தார். அதே காலத்தில் ஒரு வேடுவன் இனத்தைச் சேர்ந்த சிறுவன் ஏகலைவன் உன் தந்தையை சந்தித்து எனக்கும் வில்வித்தை கற்றுக் கொடுங்கள் என்று கேட்டான். அவன் அரச குலத்தைச் சேர்ந்தவன் அல்ல என்பதால் உன் தந்தை அவனை நிராகரித்தார். ஆனால் ஏகலைவன் மனம் தளராமல் மண்ணில் உள்ள உன் தந்தையின் சிலையை உருவாக்கி அவரையே குருவாக நினைத்து அசாதாரணமான திறமைகளுடன் வில்வித்தையை தானாகவே கற்றுக்கொண்டான். பிறகு ஒரு நாள் அவனின் திறமையை அர்ஜுனன் கண்ணில் பட்டது. அங்கே உன் தந்தை செய்திருக்க வேண்டியது என்ன? அவனை ஆசீர்வதித்து அர்ஜுனனை சமாதானப்படுத்தி இருக்க வேண்டும். ஆனால் அவர் என்ன செய்தார்? அரண்மனைக்கு பதவி பறிபோய்விடுமோ என்ற சுயநலத்தில் வில்வித்தைக்கு உயிரான கட்டை விரலை குரு காணிக்கையாக ஏகலைவனிடம் கேட்டார். குரு பக்தியில் ஏகலைவன் அதை மகிழ்ச்சியுடன் கொடுத்தான். அவனுக்கு புகழ் கிடைத்தது. ஆனால் அவனுடைய எதிர்காலம் அழிந்தது. ஒரு திறமையை சுயநலத்திற்காக அளித்த பாவமே உன் தந்தையை சூழ்ந்தது. அந்த பாவத்தின் பலனாகத்தான் மகன் இறந்தான் என்ற எண்ணத்தில் அவர் மனம் உடைந்து உயிர் விட்டார். மேலும் துரோணர் தியானத்தில் இருந்தபோது திரௌபதியின் சகோதரன் அவரை வதம் செய்தான். அதை தடுக்காமல் பார்த்து கொண்டு பாண்டவர்களுக்கும் பின்னர் அவர்களின் வாரிசுகளையும் இழந்தனர். தெய்வத்திற்கும் தண்டனை உண்டுதானே? அஸ்வத்தாமன் அமைதியாக கேட்டான். நீ நினைத்திருந்தால் இந்த யுத்தமே நடக்காமல் செய்திருக்கலாம். ஒரு வம்சமே அழிந்ததை வேடிக்கை பார்த்தாயே, உனக்கு இதில் தண்டனை இல்லையா என்று கேட்டான். கிருஷ்ணர் சொன்னார், உண்டு.
ஒரு வம்சம் அழிந்ததற்கு காரணமாக இருந்ததால் என் யாதவ வம்சமும் அழிவை நோக்கி செல்லும். நான் பார்த்த பிறகே எனக்கு மரணம் ஏற்படும். அதுவே நடந்தது. யாதவ வம்சமும் அழிந்தது. காட்டில் தனிமையில் தியானத்தில் இருந்தபோது மானன நினைத்து ஒரு வேடவன் எய்த அம்பால் ஸ்ரீகிருஷ்ணனின் அவதாரம் முடிவடைந்தது. இந்த கதையின் முடிவு, செய்த தவறுக்கு தெய்வமாக இருந்தாலும் தண்டனை உண்டு. உப்பு தின்னவன் தண்ணீர் குடித்தே ஆக வேண்டும். இதுதான் உலக நியதி என்று கிருஷ்ணன் அஸ்வத்தாமனுக்கு சொன்னார். அப்போது நம்ம தான் நினச்சிக்கிறோம், நமக்கு மட்டும்தான் கஷ்டம் வருது, நம்ம மட்டும்தான் எதுவுமே செய்யலை, நான் ஒரு தவறும் செய்யலை, ஒரு பாவமும் செய்யலைன்னு நம்ம தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்மள நிறைய பேர் தெரிஞ்சு பாவம் பண்ணுறோம், தெரியாமல் பாவம் பண்ணுறோம். நிறைய பேருக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிடவா போகுது அப்படின்னு திருட்டுத்தனம் பண்ணுறோம். எல்லாமே பண்ணுறோம் இல்லையா? நியாயங்கள் எல்லா இடத்துலையுமே தலை தூக்கி நிற்கணும்னா கடவுளும் வாழ்ந்து காட்டிட்டு தான் போயிருக்காரு. அவங்களும் மனித ரூபத்தில் வாழ்ந்து இந்த உலகத்தில் இருக்க கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம்தான் அவங்க ஒரு நீதியே வழங்கியிருக்காங்க இல்லையா? நம்ம முட்டாள்தனமாக சொல்லுவோம், கடவுள் பிறந்து பார்த்தா தான் தெரியும் என்ன கஷ்டம்னு. அவங்களும் இந்த மானுட பிறவியில் செய்ய வேண்டிய தவறுகள், அதுக்கான தண்டனையும் அனுபவிச்சுட்டு தான் போயிருக்காங்க. அதனால் நம்மளுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வருது, நமக்கு ஏதோ ஒன்று நடக்குதுன்னா அவங்க முன் ஜென்மத்தில் செஞ்ச பாவமோ இப்போ செஞ்ச பாவமோ அதுக்கான தண்டனையை அவங்க அனுபவிக்கிறாங்களே தவிர நம்ம கரெக்டு. ஆனால் கடவுளுக்கு தான் கண்ணு தெரியல, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறத இந்த கதையை கேட்டதுக்கப்புறம் இனிமேல் யாரும் சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம செய்த பாவத்திற்கும் நம்ம செஞ்ச தவறுக்கும் தண்டனை கண்டிப்பாக உண்டு. கடவுளுக்கே இருக்குன்னும் போது நம்மளாம் ஏமாத்துறோம் இல்லையா? இனிமேல் புலம்புறதை விட்டுட்டு யாருக்கும் எந்த தவறும் செய்யாமல், எந்த தீங்கும் செய்யாமல், பாவம் செய்யாமல் நேர்மையாக வாழ்வோங்கிறது தான் இந்த கதை நமக்கு சொல்கிறது. இந்த ஸ்டோரி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி வித்தியாசமான கதைகளோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய். தேங்க்யூ.